சீட்டு நான்லாம் பார்க்கலண்ணே. தலைவா நான் சீட்டு 26 தலைவா, கடைசி சீட்டு. அதனாலதான் கடைசியா வந்து இந்த பிரச்சனையே வேண்டாம் தான் பிளைட்ல கடைசி சீட் எடுத்து உட்காந்துக்க. எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துல உட்கார்ந்தாலும் பிரச்சனை பண்றீங்க. முன்னறிக்கையில் உட்காந்து யாராச்சும் விஐபி பக்கத்துல போட்டோ எடுத்து போட்டுறாங்க. பேசாம கடைசி சீட்ல உட்காந்து வருவோம். நமக்கு எதுக்கு பிரச்சனை? அண்ணே நீங்க பாருங்க, எழுதி கொடுக்குறேன். கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், பொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. கட்சிகள்லாம் கலந்த காலத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பொய் பேச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க. இந்த பேசுற கட்சி இருக்குல்ல, அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க. அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே? நீங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. அண்ணா கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையா நீங்க எம்பி ஆனா யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாராளுமன்றத்துக்கு வெளியே டீ கடையில போய் உட்காந்து அந்த பெட்டிஷனை பார்த்து உட்காந்து